இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு விமர்சனம் வச்சிருப்பாரு. கூத்தாடியை நம்பி குழந்தைகளும் இளைஞர்களும் அந்த கவர்ச்சியை நம்ம சினிமா கவர்ச்சியை வச்சு அவங்களுக்கு சிஎம் பதவியை கொடுத்துட்டீங்க, இது தவறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல அது அவங்க சொல்றது கரெக்ட்னும் சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். பட் இந்த 5 வருஷத்துல இவங்க பண்ற ரிசல்ட்ல தான் தெரியும். அது இவங்க தான் மாத்தணும். எல்லாருமே அந்த மாதிரி சொல்றாங்க தான், கூத்தாடி நம்பி நீங்க பண்ணிட்டீங்கன்னு. கூத்தாடியை நம்பி நாங்க யாரும் எதுவும் பண்ணலன்றது இவங்க நடந்துக்கிறதுல பொறுத்துதான் இருக்கு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாம, மின்வெட்டு பிரச்சனை, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இல்லாம அவங்க கரெக்டா பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் அந்த மனமாற்றம் வரும். ஆப்போனண்ட்டுக்கும் அந்த மனமாற்றம் கண்டிப்பா வரும். நம்ம கரெக்டான பர்சனை தான் சூஸ் பண்ணிருக்காங்க பப்ளிக்ன்றது, அதை அவங்கள ஏத்துக்கதான் செய்வாங்க, வேற வழி இல்லைல்ல. அது இவங்க நடந்துக்கிறதுல தான் இருக்கு. நிறைய தான் வைக்கிறாரு சார், ஒன்றும் இல்லை சார். ஆரம்பத்துல இருந்தே வச்சுன்னு தான் இருக்காரு. ஏன்னா அதை வச்சாதான் எதிர்கட்சி. இல்ல அதுக்கான ஒரு கரெக்டான வேலையிடா பேசணும்ல. இப்ப சோஃபா மாடல் ஆச்சுன்றாங்க, சோஃபா சும்மா போச்சு, அதுக்காக சோஃபா மாடல் ஆச்சுன்னு சொல்லலாமா சார்? அது தக்க காரணம் அவரும் கொடுக்கவே இல்லை. எதனா இது கொடுத்தாருன்னா, ப்ரூஃப் கொடுத்தாருன்னா அது இவர்கிட்ட திருமாவளவன் அதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். நான் 2 நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ண சோஃபா அவரு வந்த சொல்லதான் அந்த சோஃபா வந்ததுன்னு சொல்றாரு. அதாவது மறக்கிறாரா? இல்ல மறக்கல. அப்புறம்